வெள்ளிப்பனி மலையில் மீதுலாவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். இது பாரதியின் அமுத வாக்கு. வெள்ளிப்பனிமலை காஷ்மீரில் இருக்கிறது. மேலை கடல் என்று சொல்லுகிற பொழுது மேலை நாட்டு கடல் முழுவதும் தமிழனுடைய கப்பல் ஓட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பாரதி. அப்படி ஓட வைத்தவர்தான் செக்கிழுத்த செம்பல் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் அன்போடு அழைக்கப்படுகின்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை. சிந்தித்து பார்க்க வேண்டும். கார் ஓட்டுதல், இருசக்கர வாகனம் ஓட்டுதல், தொடர் வண்டி ஓட்டுதல், விமானம் ஓட்டுதல் என்பதெல்லாம் ஒரு பணி சார்ந்த ஒரு விஷயம். அதுபோல இவரும் கப்பலை ஓட்டியிருப்பாரோ என்று கூட இன்றைக்கு இளைய சமுதாயம் நினைத்து பார்க்கலாம். கார் ஓட்டி என்றால் டிரைவர், கார் டிரைவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அதுபோல கப்பல் டிரைவராக இருந்திருப்பாரோ என்றெல்லாம் கூட நினைப்பவர்களுக்காகத்தான் இந்த பதிவு. கப்பல் ஓட்டிய தமிழன் என்று சொன்னால் கப்பலை விலைக்கு வாங்கி வந்து இந்த கடல் முழுவதும் விட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். அன்றைக்கு கப்பல் வாணிகம்தான் மிகுந்த சிறப்பை பெற்று விளங்கியது. வெள்ளையர்கள் கப்பல் வாணிகத்திலே ஈடுபட்டு நம்மவர்களை தொல்லை கொடுத்து அதிக தொகை வசூலித்த பொழுதுதான் இந்த செக்கிழுத்த செம்பலாக பிற்காலத்திலே தண்டனை பெற்ற வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிதி திரட்டி 2 கப்பல்களை வாங்கி வருகிறார். கப்பலை ஒரு தனி மனிதன் வாங்கி கொண்டு வருவதென்பது எவ்வளவு சிறப்பான ஒரு காரியம். அதுவும் அந்த நேரத்திலே அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணி. வந்தால் கப்பலோடு வருவேன், இல்லை என்றால் நான் வரவில்லை என்று நினைத்துக்கொள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் என்ன மன உறுதி பாருங்கள். நாமெல்லாம் இன்றைக்கு அவரை நினைத்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படி கப்பலோடு வந்தார். வெள்ளையர்கள் பேரம் பேசினார்கள். அந்த கப்பலை எங்களுக்கு கொடுத்து விட்டு தொகையை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது வ.உ. சிதம்பரம் பிள்ளை சொன்னார், இந்த கப்பல் நடுக்கடலிலே நின்று உப்பு அரித்து நொறுங்கி போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அந்நியராகிய உனக்கு இந்த கப்பலை விலைக்கு விற்க மாட்டேன் என்று சொல்லி அந்த கப்பலை செலுத்திய ஒரு அற்புதமான மனிதர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. அவரை சமூகம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் ஆற்றி இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட காலகட்டத்திலே வெள்ளையர்களுடைய வாணிகத்தையே ஸ்தம்பிக்க வைத்த பெருமை செக்கிழித்த செம்மலுக்கு உண்டு. இப்படி நிறைய வரலாறுகள் அவருக்கு பின்னணியிலே இருக்கிறது. அவர் வாழ்வின் நிறைவிலே மிகுந்த சிரமப்பட்டு தன் வாழ்வை முடித்து கொண்ட பெருமகனார். நாட்டுக்குழைத்த நல்லவர். அவர் நினைத்திருந்தால் கோடிகளிலே புரண்டிருக்கலாம். அவர் நினைத்திருந்தால் மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேசப்பற்று என்கிற அந்த விதை அவருக்குள்ளே விதைக்கப்பட்டதனாலே நம் தேச விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு அற்புதமான தலைவனை இன்றைக்கு நாம் மிக நேர்த்தியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே செக்கிழுத்த செம்மலாக, கப்பலோட்டிய தமிழனாக இந்த செயல்களையெல்லாம் செய்ததற்கு அவருக்கு செக்கை இழுக்க வேண்டும் என்கிற தண்டனையும் கொடுத்தார்கள். அந்த தண்டனைகளையெல்லாம் முடித்து வெற்றி வீரனாக அழகாக பாரதி சொல்லுவான், வேளாளன் சிறை புகுந்தான் மன்னனென மீண்டான் என்று சொல்லுவார்கள். அப்படி வேளாளர் சமுதாயத்திற்கே ஏற்றம் கொடுத்த கப்பலோட்டிய தமிழன் இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டாடுவோம். கொண்டாடுவது ஒன்றுதான் அவருக்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடன். அன்றைக்கு இருக்கிற தமிழர்கள் நன்றி மறந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பிறந்தநாள் பெருமங்கலத்திலே அவரை நாம் நினைக்க வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும். அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற நன்றிக்கடன் என்பதனாலே வெல்க வ.உ.சியினுடைய அந்த அற்புதமான தன்மை, வாழ்க அவரது புகழ். என்றும் வ.உ.சி நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.